தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பலப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர். கர்த்தர் என் பலனும் கேடகமும் ஆனவர். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஐசையா 41:10, யாத்ராகமம் 15:2, சங்கீதம் 28:7, ஏசாயா 12:2, ஆபக்குக் 3:19. என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன். நம்முடைய தேவன் நம்முடைய உடலை பலப்படுத்தும் கர்த்தர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்முடைய தேவன் நம்முடைய சரீரத்தில் நம்மை பலப்படுத்துகிறவர். 18 வருஷமாக கூனி பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீயை பார்த்து, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அந்த சரீரத்திலே பலனை கொடுத்த தெய்வன். புனித பவுலடிகளாருக்கு என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று பலப்படுத்தின கர்த்தர். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணினார். கர்த்தர் சிம்சோனை பலப்படுத்தினார். இரண்டாவது, உள்ளத்தை பலப்படுத்தும் கர்த்தர். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும். கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். மூன்றாவது, நம்மை ஊழியத்தில் பலப்படுத்தும் கர்த்தர். என்னை பலப்படுத்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினபடியால் அவரை சோஸ்தரிக்கிறேன். கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுவதற்காகவும் புறஜாதியார் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். நம்முடைய தெய்வன் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், ஊழியம் எல்லாவற்றிலும் பலப்படுத்துகிறவர். சங்கீதம் 138:3, லூக்கா 4:13, சங்கீதம் 27:1, ஏசாயா 40:31 ஆகிய வசனங்களை வாசித்து ஜெபியுங்கள், ஊழியம் செய்யுங்கள், தியானியுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.